கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் இப்படியாய் பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இது 8வது மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பறித்து விட்டு அவன் பெயர்செபாவில் இருந்து ஆரோனுக்கு நேராக புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிற ஒரு சமயத்தில் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 8வது மாதத்திலே எப்படி நாம பார்க்கும் பொழுது, இந்த யாக்கோபு பெயர்சபாவில் இருந்து ஆரோனுக்கு அவன் புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில முதலாய் சந்திக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்து இந்த 8வது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. இந்த 8வது மாதத்திலும் கூட கர்த்தர் யாக்கோபோடு கூட 6 காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அந்த 6 காரியங்களிலும் கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் கைவிடாமல் இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, அதனுடைய முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய 13வது வசனத்திலே ஆண்டவர் அவனோடு கூட சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல யாக்கோபு பார்க்கும் பொழுது யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவனாய் ஒரு ஊழையிடுகிற வனாந்திரத்தில் நிற்கிறதான ஒரு அனுபவம் இருந்தது. அவனுக்கு நிலையான ஒரு இடம் இல்லாமல் நிற்கிறதான ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கும் இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை நாம் அலைந்து திரிகிறவர்களாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நாம் இருக்கிறதான இந்த பூமியில சில நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலே தந்து நடத்துவார். 2வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் 2வது அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகளை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் எப்பொழுது பிரயாணப்படும் பொழுது ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அதே கர்த்தர் இப்பொழுது யாக்கோபை பார்த்து சொல்லும் பொழுது, உன் சந்ததியும் தூளை போல பெரிதாக இருக்கும் என்று சொன்ன அதே போல கர்த்தர் உங்களுடைய சந்ததிகளையும் இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 3வது காரியம் பார்க்கிறோம், நீ மேற்கைக்கும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 4 திசைகளிலும் இருந்து இதுவேளை ஒருவேளை இந்நாள் வரைக்கும் இந்த 7 மாசத்துல நீங்கள் அலைந்து திரிகிறவர்களாய் இருக்கலாம். இந்த 4 திசைகளிலும் இருந்து சில போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கை என்னும் அந்த படகில மோதி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 8வது மாதத்துல நீங்கள் விசேஷமாய் பார்க்க முடியும், இந்த 4 திசைகளிலும் இருந்தும் கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு எல்லைக்குள்ளாக கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி நடத்துவார். அதுக்கு அடுத்து நாம் பார்க்கிறோம், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்கள் மூலமாய் பிறரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற முடியும். கடைசியாய் பார்க்கிறோம், ஆண்டவர் யாக்கோபோடு கூட சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்தில் நீங்க போகிற இடத்தில் எல்லாம் அவர் நல்ல ஒரு பாதுகாவலராய் இருந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்த அவர் வல்லமையை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் யாக்கோபோடு சந்தித்த இந்த வார்த்தைகளையும் அவனாலேயே வாழ்ந்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு சொன்னதான வாக்கு தத்தங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு
அவர்களுக்கு சொன்னதான வாக்குத்தத்தங்களை எல்லாம் செய்து முடிக்கும் வரைக்கும் யாக்கோபையும் கைவிடவில்லை, அவன் சந்ததிகளையும் கைவிடவில்லை. கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம் செபிக்க போகிறோம். இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. ஒருவேளை நீங்க வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க, இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எங்களை அடியெடுத்து வைக்கும்படியா நீ கிருபை பாராட்டி இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே சொல்லி இருக்கிறபடி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியாக என் தேவனீர் அப்படியாய் நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அல்ல பாதுகாவலராய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவளை கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனீர் அப்படியாய் நீ செய்வதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து கூட தொடர்ந்து ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உடைய ஜெப விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.